Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Extradition. எக்ஸ்ட்ரடிஷன் அப்படின்னாக்கா குற்றவாளியை குற்றம் சுமந்தப்பட்டவரை அந்நிய நாட்டுக்கு தப்பி ஓடி இருப்பார் அவரு. அந்த நாட்டில் சொல்லி அவங்க ஒப்படைக்க தயாராகி நம்மகிட்ட ஒப்படைச்சா, இல்லை நம்ம அதே மாதிரி அந்நிய நாட்டு குற்றவாளியை அவர்களிடம் ஒப்படைத்தால் அந்த நடவடிக்கைக்கு பேரு எக்ஸ்ட்ரடிஷன் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக, they fought to prevent his extradition to the US. US கிட்ட அந்த குற்றவாளியை ஒப்படைப்பது கூடாது என்று இவர்கள் போராடினார்கள், சண்டையிட்டார்கள். இதுதான் இந்த இடத்துல சண்டையிட்டார்கள் வராது, போராடினார்கள். அதுதான் அங்க ஒப்படைக்க கூடாது என்று. The action of extraditing a person accused or convicted of a crime. இதுதான் அதனுடைய மீனிங். குற்றவாளியை ஒரு நாட்டிற்கு ஒப்படைத்து விடுதல். திரும்ப அவங்க தப்பி வந்தவங்க அங்கிருந்து இங்கே வந்து தஞ்சம் புகுந்திருப்பாங்க, அதை அவர்களிடம் திரும்ப அந்த நாட்டில் ஒப்படைத்தல். இதுதான் எக்ஸ்ட்ரடிஷன் என்ற பொருளிலே விளங்கும்.